ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி மென்சுரேஷன் ஃபார்முலாஸ்க்கு ஒரு வீடியோ அப்படிங்கிறது போட்டிருந்தோம். இதுதான் அந்த வீடியோ. மென்சுரேஷனுக்கு 3D ஃபார்முலாஸை வந்து நம்ம எப்படி அதை கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஷேப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஃபார்முலாஸ் அப்படிங்கிறது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ மற்றதுக்கு மாதிரி நம்ம இதை ஷார்ட்கட் வச்சு பார்க்க முடியாது. ஷார்ட்கட் இல்லாமல் ஷேப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மட்டும்தான் படிக்கணும். ஏன்னா ஒரு ஷேப்லேருந்து இன்னொரு ஷேப்பாக வந்து சேஞ்ச் பண்ணுறது, அந்த ஷேப்பையே இன்னொரு ஷேப் கூட கனெக்ட் பண்ணுறது, இப்படி நிறைய விஷயத்தில் நம்ம மென்சுரேஷன் வந்து ஷேப்பை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். அப்போ அந்த இடத்துல வந்து நமக்கு ஃபார்முலாஸ் ஷேப்பை பேஸ் பண்ணி புரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம கரெக்டாக அதை போட முடியும். அதனால் அதை எப்படி புரிஞ்சு படிக்கிறது அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ட்ரிக்னாமெட்ரிக்குமே நம்ம எப்படி ஃபார்முலாஸ் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ இருக்கும். அந்த 2 வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னாலும் பார்த்துக்கலாம். இது வந்து மென்சுரேஷன் 3Dயோட பார்ட் 2 வீடியோ. இதை நம்ம லாஸ்ட் பார்த்துருந்த ஃபார்முலாஸ், கியூபோட ஃபார்முலாஸ் பார்த்துருந்தோம். CSA 4A², TSA 6A², வால்யூம் A கியூப். அதே மாதிரி கியூபாய்டோட ஃபார்முலா, சிலிண்டர், கோன், ஸ்பியர், ஹெமிஸ்பியர், இந்த ஃபார்முலாஸ்லாம் படிச்சிருந்தோம். இப்போ இதை தவிர வேற என்னென்ன ஷேப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷேப் வந்து ஹாலோ சிலிண்டர். நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் வந்து சிலிண்டர் பற்றி பார்த்துருந்தோம். இப்போ சிலிண்டரோட ஃபார்முலா வந்து நமக்கு CSA 2πRH அப்படின்னு படிச்சிருந்தோம். அதே மாதிரி TSA வந்து 2πRH+Rன்னு படிச்சிருந்தோம். வால்யூம் வந்து πR²Hன்னு படிச்சிருந்தோம். ஓகேவா? இப்போது ஹாலோ சிலிண்டர், இப்போ சிலிண்டருங்கிற ஷேப் நமக்கு தெரியும், இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? பட் இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். இதுக்குள்ளே இடையில எந்த கேப்புமே இருக்காது. ஓகேவா? இது ஃபுல்லாக வந்து இப்போ ஃபில் ஆகிருக்கும். இப்போது இதை வச்சு ட்ரா பண்ண ஒரு நிமிஷம். இப்போது இதுக்குள்ளே ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆகிருக்கும். எந்த கேப்புமே எதுவுமே வந்து இதுக்குள்ளே இருக்காது. ஓகேவா? இது ஃபுல்லாக ஃபில் ஆகிருந்ததுன்னா இது வந்து ஒரு சிலிண்டர். இது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, சொல்லும் போதே சாலிட் சிலிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சாலிட் சிலிண்டர்னால் உள்ள எந்த ஸ்பேஸும் இருக்காது. ஃபுல்லாக வந்து ஏதோ ஒன்று வச்சு கவர் பண்ணியிருப்போம். இப்போ ஒருவேளை உள்ள ஸ்பேஸ் இருந்து கேப் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கேனரை பாருங்கள். இப்போ இது வந்து இது ஒரு சிலிண்டர் ஷேப்பில் இருக்கா? ஓகே, சிலிண்டர் ஷேப்பில் இது இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? இதில் நமக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கா? இப்போ இப்படி ஒரு கேப் இருக்குது பாருங்கள் நடுவில். இந்த மாதிரி ஒரு சிலிண்டரில் நடுவில் கேப் இருந்ததுன்னா அதை ஹாலோ சிலிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுக்கும் நம்ம அதே மாதிரி கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இதெல்லாம் தெரியணும்ல. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, TSA, வால்யூம். இப்போ இதை எப்படி படிக்கலாம் அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல எனக்கு ஒரே ஒரு ரேடியஸ் தான், இங்கே ஒரு ஹைட்டு தான். பட் இங்கே எனக்கு கீழே 2 சர்க்கிள் இப்போ ஃபார்ம் ஆகிடுச்சு. இது ஒரு சர்க்கிள், பெரிய சர்க்கிள் ஒன்று. அப்போ சின்ன சர்க்கிளுக்கு ஸ்மால் ரேடியஸ்னு வச்சுக்கலாம், பெரிய சர்க்கிளுக்கு கேபிட்டல் ரேடியஸ்னு வச்சுக்கலாம். அப்போ 2 ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுதா? அதனால் ஃபார்முலாஸ்லேயும் என்ன ஆகும் அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே ரேடியஸ் இருக்கிற இடத்துல மட்டும் சேஞ்ச் பண்ணும். இப்போது நமக்கு இந்த ஃபார்முலா என்னது? CSA என்னது? 2πRH. இப்போ 2πHன்னு போட்டுக்கலாம். அதுக்கடுத்து நமக்கு R இருக்கிற இடத்துல மட்டும் இப்போ 2R வந்திருக்கா, அதனால் R+R. அப்போது CSA ஆஃப் ஹாலோ சிலிண்டர் அப்படின்னு வந்துச்சுன்னா 2πR+R into H. இப்போது அடுத்தது அதோட TSA ஃபார்முலா என்ன வரும்? 2πR into H+R அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இப்போ R இருக்கிற இடத்துல நமக்கு 2 இருக்குது, அதனால் 2πR+R 2πR+R ப்ராக்கெட்டில் H+R-R, வெளியில் R+R உள்ள R-R வந்து போடணும். ஓகேவா? அதே ஃபார்முலா தான் நமக்கு 2πR into H+R. R இருக்க இடத்துல கேபிட்டல் R + ஸ்மால் r, இந்த R இருக்க இடத்துல கேபிட்டல் R - ஸ்மால் r. எப்போ நமக்கு CSAக்கு வந்து 2π into R+R into H, TSA அப்படின்னா 2πR+R H+R - R. ஓகே, அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் வால்யூம்லேயே πR²H. இப்போ πH. இப்போ R இருக்க இடத்துல என்ன பண்ணணும்? R மட்டும் சேஞ்ச் பண்ணணும். இப்போது R² - R². ஓகே, கேபிட்டல் R² - ஸ்மால் r². அதே ஃபார்முலாவை அப்படியே என்ன பண்ணணும்? R இருக்க இடத்துல மட்டும் கேபிட்டல் R ஸ்மால் r போடணும். பட் எங்கே மைனஸ் வரும் எங்கே ப்ளஸ் வரும்னு மட்டும் நீங்கள் படிச்சுக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவும் நம்ம பண்ண தேவையில்லை. R வர இடத்துல மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் போதும். அடுத்தது ஹாலோ ஸ்பியர், ஹாலோ ஹெமிஸ்பியர். இப்போ இந்த ஷேப் பாருங்கள். இப்போ நமக்கு வேர்ல்டை வந்து நம்மளோட உலகத்தை வந்து இப்போ இந்த மாதிரி பிரிச்சிங் அப்படின்னா உள்ள நிறைய கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஷேப்பில் வந்து இருக்கும். அப்போது ஒரு
ஸ்பியர் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பால் அப்படிங்கிறது எக்ஸாம்பிளாக பார்த்தோம். இப்போ அதுக்குள்ளே கேப் இருந்துச்சுன்னா, அதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் ஃபில் ஆயிருக்கு அப்படின்னா, இப்போ எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுக்குள்ளே வந்து ஏதோ ஒன்று ஃபில் ஆயிருக்கு, இப்படி இருந்துச்சுன்னா இதை வந்து ஹாலோ ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு லாஸ்ட் வீடியோவில் ஸ்பியரோட ஃபார்முலா பார்த்துருப்போம். ஓகே, ஸ்பியரோடது 4πr², ஸ்பியரோட சிஎஸ்சி டிஎஸ்சி ரெண்டுமே சேம்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வால்யூம் வந்து 4/3πr³ பார்த்தோம். அதே மாதிரி ஹெமிஸ்பியருக்கும் இந்த ஸ்பியரில் பாதி தான், அதுக்கு வந்து சிஎஸ்ஏ வந்து 2πr² பார்த்தோம். டிஎஸ்ஏ வந்து 3πr² பார்த்தோம். வால்யூம் வந்து 2/3πr³ அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதிலிருந்து அதே மாதிரி ஃபார்முலா கிரியேட் பண்ணுவோம். இப்போ ஹாலோ ஸ்பியர் அப்படின்னா இது மாதிரி நமக்கு உள்ளேயே ஒரு கேப் ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ அந்த கேப்பில் வந்து நமக்கு இங்கேருந்து ஒரு ரேடியஸ் அப்படின்னா இங்கே வெளியில் வந்து ஒரு கேபிட்டல் ரேடியஸ் வந்துருக்கும். ஓகே, அப்போ 2 ரேடியஸ் வந்துருச்சா. இப்போ இதோட ஃபார்முலா எப்படி மாறும் அப்படின்னா, சிஎஸ்ஏக்கு வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது வெளியில் இருக்கிறது மட்டும்தான். அப்போது இந்த உள்ளே இருக்க சின்ன ரேடியஸ் உள்ளே தான் இருக்குது, வெளியில் இல்லை. அப்போது வெளியில் மட்டும்தான் ஃபார்முலா இருக்குது. அப்போ 4πr². நம்ம இங்கே என்ன ஃபார்முலா பார்த்தோமோ அதே தான், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா எல்லா வேல்யூவும் எடுக்கணும். அதனால இப்போ ஃபார்முலா எப்படி மாறும் அப்படின்னா 4πr², எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்மால் r² இது கூட இன்க்ளூட் ஆகும். அதுக்கப்புறம் வால்யூமில் நமக்கு 4/3πr³ படிச்சிருப்போம். அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா 2 r இருக்கனால கேபிட்டல் R³ மைனஸ் ஸ்மால் r³ போட்டுடணும். அதே மாதிரி தான் ஹாலோ ஹெமிஸ்பியருக்கும். ஹாலோ ஹெமிஸ்பியருக்கு சிஎஸ்ஏ ஃபார்முலா என்ன வரும்னா, ஃபஸ்ட்டு இப்போது சிஎஸ்ஏ அப்படின்னா டிஎஸ்ஏல இங்கே இருக்க இந்த ஷேப்பில் பாதி தானே, இப்போது இப்படி இருந்திருக்கும், இது ஹெமிஸ்பியர். இப்போ இதில் நடுவில் எனக்கு கேப் இருந்துச்சு அப்படின்னா இது ஹாலோ ஹெமிஸ்பியர். அப்போது இதில் ஸ்பியருக்கு மொத்தமாக எவ்வளோ இருந்ததோ அதில் பாதி தான் இங்கே இருந்திருக்கணும். அப்போது பாதியாக எடுத்தேன் அப்படின்னா 2πr² + r² வந்துடும். ஓகேவா. அடுத்தது டிஎஸ்ஐ எடுத்தோம் அப்படின்னா சுற்றி இருக்க எல்லாமே வரணுமா. இப்போ சுற்றி இருக்க இந்த லைனுக்கு தான் நம்ம ஆல்ரெடி 2πr² + r² எழுதியிருக்கோம். அது கூட எக்ஸ்ட்ராவாக மேலே என்ன இருக்குது, இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குது, அதுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குது. அப்போ இது ஸ்மால் ரேடியஸ், இது கேபிட்டல் ரேடியஸ். இப்போ இந்த நடுவில் இருக்க ரீஜன் வந்து நமக்கு வேணும், இந்த உள்ளே இருக்க ரீஜன் நமக்கு தேவையில்லை, ஏன்னா அங்கே கேப் இருக்குது. ஓகேவா, ஏன்னா இந்த ஷேப் வந்து இப்படி இருந்திருக்கும். ஓகே, நடுவில் கேப் இருக்கும். அப்போ அந்த கேப் இருக்க ஷேப் நமக்கு தேவையில்லை. அப்போ இது எப்படி எழுதலாம்னா π கேபிட்டல் R² மைனஸ் π ஸ்மால் r². ஓகே, இதுதான் ஹாலோ ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா. அடுத்தது இதோட வால்யூம் அப்படிங்கிறது அதே தான், 2/3π. r வர இடத்துல மட்டும் சேஞ்ச் பண்ணணும். r வர இடத்துல மட்டும் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா r³ மைனஸ் r³. ஓகே, r வர இடத்துல மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். இப்போ அடுத்தது ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன். இப்போ ஃப்ரஸ்டம் ஆஃப் கோனுங்கிற ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான், இதெல்லாம் தான் ஃப்ரஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பக்கெட்டு, ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய அந்த கோனு, அதுக்கப்புறம் கிளாஸ், இந்த ஷேப்பெல்லாம் வந்து நமக்கு ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஏன் ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன் அப்படின்னு பேர் வருது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி கோன் படிச்சிருக்கோம்ல, இதுதான் கோன். கோனோட சிஎஸ்ஏ ஃபார்முலா என்ன பார்த்தோம்னா πr/l அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, இது வந்து ரேடியஸ், இந்த சாஞ்சு இருக்கனால இது வந்து ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இது ஹைட்டு. இப்போ சிஎஸ்ஏ வந்து πr/l, டிஎஸ்ஏ வந்து πr/l + r. அதுக்கப்புறம் வால்யூம் வந்து 1/3πr²h பார்த்தோம். இப்போது ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன் எப்படி இருக்குன்னா, நம்ம இந்த ஷேப்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது, மேலே இந்த கோனில் அந்த தலையை வெட்டின மாதிரி இருக்குது. ஓகேவா, கோனில் இந்த மேலே இருக்க இந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஷேப் வந்து வந்துடும். ஓகே, ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன் வந்துடும். அப்போ கீழே ஒரு கேபிட்டல் ரேடியஸ் வந்துடும், மேலே ஒரு ஸ்மால் ரேடியஸ் வந்துடும், ஹைட் அதே தான் இருக்கும், எல் அதே தான் இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம கோனுக்கு எல் ஃபார்முலா என்ன பார்த்தோம், L² = r² + h² பார்த்தோம். இப்போ எல்லா ஃபார்முலாமே நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு L² ஃபார்முலாவில் r இப்போ என்ன ஆயிடுச்சு, 2r ஆயிடுச்சா. இப்போ கேபிட்டல் R மைனஸ் ஸ்மால் r ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் h². ஓகே, கேபிட்டல் R மைனஸ் ஸ்மால் r ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் h². இது எல்லோட ஃபார்முலா. ஓகே, எங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கோம், r வர இடத்துல மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அடுத்தது சிஎஸ்ஏ ஃபார்முலா, நமக்கு ஃபார்முலா என்னது πr/l. அப்போது r வர இடத்துல மட்டும் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா
பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எல். அடுத்தது டிஎஸ்ஏ ஃபார்முலா. டிஎஸ்ஏ ஃபார்முலா வந்து பை ஆர் இன்ட்டு பை ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர்னு வருமா? ஓகே, அப்போது நமக்கு இங்கே பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் நமக்கு ஆல்ரெடி தெரியும். பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் எல் அப்படிங்கிறது சிஎஸ்சி சுற்றி இருக்கிறது கண்டுபிடிச்சாச்சு. அது போக கீழே ஒரு சர்க்கிள் இருந்திருக்கும், மேலே ஒரு சர்க்கிள் இருந்திருக்கும். ஓகே, அப்போ கீழே இருக்க சர்க்கிள் கேபிட்டல் ஆர், அப்போது பை ஆர் ஸ்கொயர். மேலே இருக்க சர்க்கிள் ஒரு ஸ்மால் ஆர், அப்போது பை ஆர் ஸ்கொயர். ஓகே, இப்போ இது வந்து டிஎஸ்சி. அடுத்து வால்யூமுக்கு வந்து நமக்கு ஆல்ரெடி கோனோட ஃபார்மில் என்ன படிச்சிருக்கோம்? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இப்போ ஹெச் போட்டுக்கலாம். ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக என்னவா மாற்றுறோம் அப்படின்னா இதை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர். இது வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம் ஆஃப் த கோன். அடுத்த ஷேப்ஸ். ஓகே, அடுத்தது பிரமிட், டெட்ராஹெட்ரன். ஓகே, இதெல்லாம் நமக்கு வந்து சிலபஸ்லேயே சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்முலாஸ்லாம் படிக்கணும், இந்த ஷேப் வந்து வச்சு கொஷின் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதனால் நம்ம இந்த ஷேப் வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பிரமிட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஷேப்பில் தான் இருக்கும். அதோட பேஸ் வந்து ஒரு ஏதாவது ஒரு பாலிகானை பேஸ் பண்ணியிருக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் ஒன்று. ஓகே, இப்போது இங்கே நான் ட்ரா பண்ணுற பாருங்கள். இந்த டைரக்ஷனில் ஒரு பேஸ் இருக்கும், இந்த டைரக்ஷனில் ஒரு பேஸ் இருக்கும். எனக்கு இங்கே 1, இது ஒரு 2. அதுக்கப்புறம் இதே மாதிரி நான் அந்த சைடு எனக்கு இப்படி ஒன்று இருக்கும், அங்கேருந்து இப்படி ஒன்று இருந்திருக்கும். அப்போ இதோட பேஸ் வந்து என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா ஸ்கொயராக இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பேஸ் இருக்கக்கூடிய 4 சைடு ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய ஷேப்பை நம்ம பிரமிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது இந்த பிரமிட்டுக்கு நம்ம என்னென்ன ஃபார்முலாஸ் தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, ஒரு n சைடட் பாலிகான். கொஷினில் என்ன சைடு சொல்கிறாங்களோ அதை என்னன்னு எடுத்துக்கோங்க. 4 சைட்ஸ் இருக்க ஒரு பாலிகான் அப்படின்னு சொல்லலாம். 4 சைடு இருக்க ஒரு பிரமிட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கீழே எத்தனை சைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ அதோட நம்பர் ஆஃப் வேர்டிசஸ் கேட்டாங்கன்னா எவ்வளோ சொல்கிறாங்களோ அதுலேருந்து +1. ஓகேவா? இப்போ இதில் வந்து 4 சைடு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது வேர்டிசஸ் எவ்வளோன்னு கேட்டால் 5. 3 சைடு இருக்குன்னு சொன்னாங்கன்னா வேர்டிசஸ் வந்து 4. அப்போ எவ்வளோ சொல்கிறாங்களோ அதுலேருந்து 1 இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அது வேர்டிசஸ் அப்படின்னு கிடச்சிடும். அடுத்தது இப்போது இதோட வால்யூம் என்ன வரும் அப்படின்னா, இப்போ இது கோன் ஷேப்பில் இருக்குது, அதனால் 1/3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சைடு என்னவா இருக்குது? ட்ரையாங்குலாக இருக்குது. அப்போ 1/3 b இன்ட்டு ஹெச். ஓகே, 1/3 பிங்கிறது என்னது அப்படின்னா இங்கே பேஸ் ஏரியா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரமிட் அதோட பேஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதோட சைடு வந்து ஒரு 5 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயருங்கனால அதோட ஏரியா என்னது? a ஸ்கொயரா? அப்போ 5 ஸ்கொயர் 25. அப்போது அந்த ஏரியாவை கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்கப்புறம் பக்கத்தில் என்ன பண்ணணும்? ஹைட்டு போடணும். இப்போ இதுக்கு வால்யூம் கேட்டாங்கன்னா ஒரு பிரமிட் கொடுத்துட்டு வால்யூம் கேட்டாங்க அப்படின்னா 1/3 கீழே என்ன ஷேப் வருதோ அதோட பேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு இன்ட்டு அதோட ஹைட்டு போட்டால் போதும். அதுக்கப்புறம் இதுவும் நமக்கு சாஞ்சு தானே இருக்குது. அப்போ இங்கேயும் நமக்கு ஸ்லாண்ட் ஹைட் வேணும். ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிக்கணும். அதே ஃபார்முலா தான், ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர். இதோட ரேடியஸ் ப்ளஸ் ஹைட் ஸ்கொயர். அதுக்கப்புறம் இதோட வேற என்ன கேட்பாங்க அப்படின்னா லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்பாங்க. ஓகே, பிரமிடோட லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா அதோட பெரிமீட்டர் இன்டூ ஸ்லாண்ட் ஹைட் டிவைடட் பை 2. ஓகே, எல்எஸ்ஏ ஆஃப் பிரமிட்னு கேட்டாங்கன்னா பெரிமீட்டர் இன்டூ ஸ்லாண்ட் ஹைட் பை 2. ஸ்லாண்ட் ஹைட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் போட்டால் கிடச்சிடும். அடுத்தது இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டாங்க அப்படின்னா எல்எஸ்ஏ ப்ளஸ் இதுக்கு டாப்பு கிடையாது, பேஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ பேஸ் ஏரியா எல்எஸ்ஏ ப்ளஸ் பேஸ் ஏரியா. ஓகே, இப்போ இந்த எல்லா ஃபார்முலாமே எதுக்கு வரும் அப்படின்னா பிரமிடுக்கு வரும். ஓகேவா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஷேப். ஓகே, அடுத்த ஷேப் வந்து டெட்ராஹெட்ரன். இப்போ டெட்ராஹெட்ரன் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். 3 சைட் இப்போ மொத்தமே 3 சைடு தான் இருக்கும். 1 2 அந்த பேக் சைடில் ஒரு 3. இப்போ மொத்தம் 3 சைட்ஸ் இருக்கும். கீழேயும் நமக்கு என்ன தான் இருக்கும் அப்படின்னா ட்ரையாங்கிள் தான் இருக்கும். அப்போ மொத்தம் சுற்றி 4 ட்ரையாங்கிள் இருக்கும். எல்லா சைட்ஸுமே ட்ரையாங்கிள் தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஷேப் வந்து நம்ம டெட்ராஹெட்ரன் அப்படின்னு சொல்லுவோம். டெட்ராஹெட்ரனில் சுற்றி இருக்க எல்லாமே என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு ஈக்குவலேட்ரல்
ட்ரையாங்கிள்ஸாக இருக்கும். ஓகே, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்ஸாக இருக்கும். இதோட வால்யூம் கேட்டாங்க அப்படின்னா 1/3 பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட். அதே ஃபார்முலா தான் நமக்கு இங்கே பிரமிடுக்கு என்ன பார்த்தோம், 1/3 பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட். அதே தான் வந்து டெட்ராஹெட்ரனுக்கும். அதோட பேஸ் வந்து இங்கே வந்து நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது. அப்போது அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதான். இப்போ அடுத்தது இதோட வால்யூம் கேட்டாங்க அப்படின்னா √2/12 a³. ஓகே, இதோட வால்யூம் கேட்டாங்க அப்படின்னா √2/12 a³ போடலாம். அதோட சைடு இருந்துச்சுன்னா, இப்போது பேஸ் ஏரியா தெரியும், ஹைட் தெரியும் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்போ சைடு மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா √2/12 a³. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதோட LSA ஃபார்முலா வந்து நமக்கு CSA அப்படின்னா எல்லாம் சுற்றி இருக்க சைடு. இது என்ன ஷேப்பு, ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். அப்போ ஒவ்வொரு சைடும் என்னவா இருக்கும், √3/4 a² இருந்திருக்குமா. மொத்தம் எத்தனை சைடு இருக்குது, 1 2 3 3 சைடு இருக்குது. அப்போ 3√3/4 a². இப்போ TSAனா டாப் பாட்டம் எடுப்போம். இதில் பாட்டம் என்ன இருக்குது, ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அப்போ 4√3/4 a² வரும். 4 4 கேன்சல் ஆகிடும். அப்போ டேரெக்டாக நம்ம என்ன எழுதிக்கலாம், √3 a² எழுதிக்கலாம். TSA ஆஃப் டெட்ராஹெட்ரன். அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபார்முலா என்னது அப்படின்னா டெட்ராஹெட்ரனோட ஹைட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. அதுக்கு வந்து √6/3 இன்ட்டு சைடு. ஓகேவா, இந்த எல்லா ஃபார்முலாஸும் நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா எது வேணால் நமக்கு எக்ஸாமில் கேட்கலாம். அந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா மட்டும் போதும். டேரெக்டாக நீங்கள் வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கு பெருசாக நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதே தேவையில்லை. நமக்கு ஃபார்முலாஸ் கண்டிப்பாக நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் மென்சுரேஷன் போட முடியும். அது அப்படியே அப்பட்டமாக மனப்பாடம் பண்ணாமல் அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை படிச்சுக்கலாம். ஓகேவா, எத்தனை சைட்ஸ் இருக்குது, எவ்வளோ ஷேப்ஸ் இருக்குது, அந்த ஷேப்ஸ் வந்து இந்த ஷேப் வரனால தான் இந்த ஃபார்முலா வருது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்காக பண்ணிக்கோங்க. ஓகேவா, நம்ம ஒரு சிலது நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இருந்தாலும் அது எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.